श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. புத்தககீதை சமஸ்கிருதத்துல 77வது பக்கம் 36வது ஸ்லோகம். शमः मत् निष्ठा बुद्धेः दमः इन्द्रिय संयमः तितिक्षा दुःख सम्मर्शः जिह्वा उपस्थ जयः धृतिः. இப்ப புத்தவன் 35 வார்த்தைகள் வொக்காபுலரியோட மீனிங் கேட்கிறாரு. அவர் என்ன ஆர்டர்ல கேட்டாரோ அதே ஆர்டர்ல பகவான் சிலதுக்கு ஜெனரல் மீனிங், உலகத்தார் என்ன மீனிங் எடுத்துக்கிறாங்களோ அதை கொடுத்துறார். சில இடங்கள்ல அவர் வேறொரு மீனிங்க கொடுக்கிறார். அது தப்பு கிடையாது. நீ இந்த இடத்துல இந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கோ, இந்த வேர்டுக்கு அவர் ஒரு சொந்தமான ஒரு கருத்தை கொடுக்கிறார். அது பிறகு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்லோகத்துல நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஜிக்வா உபஸ்த ஜெயக. சமக பார்த்தோம். மத்து சமகனா மன அடக்கம். மத்து நிஷ்டதா புத்தேகே சரணாகதி. அடுத்தது தமகா. அடுத்தது புத்தேகே தமகா. இந்திரிய சையமகா, இந்திரிய ஒடுக்கம். தமகக்கு என்ன வேர்டு சொல்றாரு? இந்திரிய சையமக தான் தமகான்னு கொடுக்கிறாரு. சமகக்கு என்ன கொடுத்தாரு? மத்து நிஷ்டா புத்தேகே. மத்துக்கு ஃபர்ஸ்ட் சமகக்கு டெஃபினிஷன் கொடுத்தாரு. என்ன டெஃபினிஷன்? மத்து நிஷ்டதா புத்தேகே. அடுத்தது தமகக்கு என்ன சொல்றாரு? இந்திரிய சையமகா. அந்த வேர்டுக்கு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. அடுத்து என்ன கொடுக்கிறாரு? திதிக்ஷானா. மூணாவது இந்த மந்திரத்துல 4 வேல்யூஸ். மூணாவது திதிக்ஷா. துக்கம் வருகிற காலத்தில் அதை விளக்குவதற்குண்டான முயற்சியை செய்துவிட்டு அது அது செய்ததனுடைய பலன் வரும் வரை அமைதியுடன் பொறுமையுடன் காத்திருத்தல். வித்தவுட் எனி மர்மரிங், எனி டிஸ்டர்பன்ஸ் இன் யுவர் மைண்ட். அந்த முயற்சிக்கு உண்டான பலன் வருகிற வரையில், அந்த துக்கம் தீருகிற வரையில் எப்படி இருக்கணும்? அமைதியாக. அதுதான் திதிக்ஷா. அதான் சொல்றாரு துக்கம் வரும்போது செய்யமகா. ஆனா முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். முயற்சியை பண்ணாம நான் கம்மன் விட்டுறேன் அது அல்ல. முயற்சி செஞ்சுட்டு அதுக்குண்டான பலன் வரைக்கும் will take time. சில பிரச்சனைகளுக்கு சில நோய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா தலைவலி மாத்திரை போட்டீங்கன்னா ஒரு 2 hours, சில மணி நேரங்கள் ஆகலாம். துக்கம் போறதுக்கு சில பிரச்சனைகளுக்கு மணி நேரம், சிலது நாட்கள் ஆகலாம், சிலது வாரங்கள் ஆகலாம், சில துக்கங்கள் போறக்கு மாதங்கள் ஆகலாம், சில துக்கங்கள் போவதற்கு வருடங்கள் ஆகலாம், சில துக்கங்கள் போகவே போகாது. இந்த மாதிரி முதல்ல துக்கத்தை பிரிச்சுக்கு தெரியும். முயற்சி பண்றமே இது போகுமா போகாதா, எப்ப போகும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாது. அப்போ எப்ப போக நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? அது வரைக்கும் அமைதியாக இருத்தல் தான் திதிக்ஷா. துக்க செய். அடுத்து என்ன சொல்றாரு? ஜிக்வா. ஜிக்வான நாக்கு. உபஸ்த ஜயகா திருதிகி. திருதிகி தான் இங்க கொடுக்கிற ஒரு உறுதி. இப்ப தர்மத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பது திருதிகி. அதர்மத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தில் நான் பிடிவாதமா இருக்குங்கிறது அது வேற என்னது? பிடிவாதம். நான் அதைத்தான் செய்வேன். அதர்மத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் உறுதியாக இருத்தல் பேரு பிடிவாதம். தர்மத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் நான் எப்படி இருப்பேன்? உறுதியாக இருத்தல் என்பதுதான் திருதிகி. அப்ப சொல்றாரு, இது ஜெனரல் மீனிங். ஆனா இங்க என்ன சொல்றாரு அவர்? அதை சொல்லல. இங்க இவரு ஜிஹ்வா, வா கட்டுப்பாடு. இப்ப 4 பேர் பேசுறோம். அந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரியாது. அறிவுக்கு மீறி இருக்குது அந்த சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். வாய் திறக்க கூட நாம என்ன தெரியுங்களா பண்றது? நம்மளாம் பண்ண மாட்டோம். சொல்றேன் ஜென்ரலா ஒரு இன்ட்யூஷன்.
எனக்கு அது தெரிஞ்சுன்னு காமிச்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் நமக்கு தெரியலன்னு குற்றுணர்வு வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும், என்ன நடக்குதுன்னு பாரு. இப்ப 4 பேர் ஒரு சப்ஜெக்ட் பேசிக்கிறாங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேர் 4 வேலைக்கு போறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், அதாவது வீட்டையும் பாத்துக்கிற ஒரு 5 லேடிஸ் சேரான்னு வச்சுக்கோங்களேன். அதுல 4 பேர் வந்து வீட்டு வேலையும் பார்த்து, குடும்பத்தையும் பார்த்து, வெளியில ஜாபும் போய் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் இருக்காங்க. இது 5வது ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்து வீட்டோட சரி. அப்படிங்கும் போது அந்த 4 பேர் பேசும்போது இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியுங்களா வரும், குற்றுணர்வு வரும். ஏன்னா இவர் வந்து வீட்டை பார்த்துக்கிறதுக்கு தக்கன தையி, அதுக்கே எனக்கு வந்து வீட்டுக்கார வேலை செய்ய மாட்டேங்கிறார், என் பையன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான், எங்க அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறார், குழம்பிட்டு இருக்கிற ஆளுந்தாள். எது வீட்டு வேலை மட்டும் செய்யறக்கே கையால் ஆகாத ஆளுங்க. ஏன் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல, இவங்க வந்து என் பையன் கல்யாணத்துல அவங்க பண்ணல, இவங்க என் புள்ள கல்யாணத்துல இவங்க வந்து ஹெல்ப் பண்ணல, மாமா அப்படி ஒரு ஆள். அவங்க 4 பேர் எப்படி எல்லா வேலையும் தானே செய்யக்கூடிய ஒரு ஏபிள் லேடிஸ். இப்ப நீங்க உள்ள அவங்க 4 பேர் பேசும்போது நம்ம உள்ள உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிங்கும் போது வாய திறக்கப்படாது. ஆனா ஏன் வாயை திறக்கிறாங்க பாத்தீங்க, ஏன் இன்டியூஷன் வருது தெரியுங்களா, குற்றுணர்வு வந்துடும். இவங்க 4 பேர்த்தையும் பார்க்கும்போது நம்ம ஒண்ணு இல்லையோ அப்படின்னு ஒரு குற்றுணர்வு வருதா, நம்மளை பத்தி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வருதா, அதை மறைப்பதற்காக ஆட்டோமேட்டிக்கா முதல்ல வாயை திறக்கணும். வாயை திறக்கும் போது என்ன ஆயிரும், இருக்கிறமான கொஞ்சம் நஞ்சம் கப்பல் ஏறி கம்முன்னு வந்தா ஒண்ணு இல்லையா, அவங்க 4 பேர் ஏதோ பேசுறாங்க கொட்டாடு கேட்டுட்டு வரலாம்ல, அதுல எனக்கு அதுல அவனுக்கு அப்படி தெரியும் எதையோ. அப்ப அவங்க 4 பேர் என்ன நினைப்பாங்க, புரியுதுங்களா? சோ நம்மளுடைய மரியாதை அந்த இடத்துல நாமளே கெடுத்துக்கிற, வாய் நுழைந்தன் வாயால் கெடும். இதுதான் கரெக்டான உதாரணம். கம்முன்னு இருந்தா அவங்க வாட்டுக்கு அவங்க சப்ஜெக்ட் பேசிட்டு இவங்களே அணைச்சு வாரிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த அகங்காரம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அவங்களால பேசாம இருக்கவே முடியாது. பேசி என்ன பண்ண, அதைத்தான் சொல்றாரு ஜிக்வா. ஏன்னா வாக்கட்பா நம்ம என்னென்னமோ பார்த்திருக்கோம் இல்லைங்களா, எப்படி பேசணும், இதமா பேசணும், பிரியமா பேசணும், உண்மையை பேசணும், ரித்தமா பேசணும், எத்தனையோ பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம், அறிவுக்கு மீறி பேசக்கூடாது. அறிவுக்கு மீறி இருந்ததுன்னா ஒரு விஷயம் பேசக்கூடாது. அப்படியே அவங்க கேட்டாலும் ஐயப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஓப்பனா சொல்லிடும், எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. செல்போனை பத்தி பேசுறாங்க பாருங்க, பச்சையும் சிகப்பை தவிர எனக்கு அதுல வேற ஒண்ணும் தெரியும், இதுல என்னங்க போயிருது அவமானம், எனக்கு அதை தவிர நீங்க ஏதாவது நேற்று கூட ஒரு என்னமோ கேஸ்க்கு வந்து நீ ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணு, அந்த பையன் வேற சாமி, இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதுல என்னங்க வெக்கம் போயிருது, எனக்கு தெரியாது, நான் ஒழுங்கா பண்ணி கொடுத்துட்டு போவான், எனக்கு தெரியும் நான் பண்ணிக்கிறேன்டா, இங்க ஒண்ணு மட்டும் தெரியாது, திருப்பி அவங்கள்ட்ட போன் பண்ணி நச்சோம் அவன் அக்கா நான் அன்னைக்கு அவன் நேரத்தை நான் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பல, ஏன் நீங்க இது பில்டாப், அவனே நினைப்பான்ல எதுக்கு இந்த கிழமைக்கு பில்டாப், நேரத்தை தெரியாத வேலை அவன் அப்ப வேலை கொடுத்து போயிருப்பான், அவன்கிட்ட ஒரு பிரஸ்டீஜ், அவன் தெரியாது பண்ணி கொடுத்துட்டு போறான், பண்ணி கொடுத்துட்டு போறான், அவ்வளவுதான். இது தெரியும். அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க, ஒரு மனிதன் எல்லா விஷயத்தையும் உலகத்துல கத்திருக்க முடியாது. சில விஷயங்கள் தான் கத்து நம்ம வாழ்க்கையை ஓட்டுற அளவுக்கு என்ன விஷயம் கத்துக்கணுமோ அதை மட்டும் கத்துக்கிட்டு உருப்படியா போனா போதும். நாம என்ன நினைச்சுக்கிறது, ஒருத்தருக்கு தெரிஞ்சு ஐயோ நமக்கு தெரியல, ஒருத்தர் கொண்டு ஐயோ நமக்கு தெரியும், ஐயோ எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள முடியவே முடியாது. அது தெரிஞ்சுட்டா வாய் என்ன ஆயிரும், அடங்கிக்கு. இது தெரியாதனால வாய் என்ன பண்ணிட்டே இருக்கிறது, ஜிக்வா, எதுக்கு எடுத்தாலும் நொய்யன்னு பேசி தன்னுடைய மரியாதைய தானே குறைச்சுக்கிறது. அவன் தெரியாதுன்னு சொன்னா கொண்டாங்கன்னு பண்ணி கொடுத்து அவன் போயிடுவான், அவன் உட்காந்து என்னை ஜட்ஜ் பண்ணுவான், இந்த கிழவிக்கு பாரு இது கூட தெரியும், அவன் என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு பண்ண, என்னைய கொடுத்த வேலை அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போறான், அவன் என்னை பத்தி அப்படித்தான் ஜட்ஜ் பண்ணாலும் அவன் ஜட்ஜ் பண்ணிட்டு நான் எங்க வேலை பண்ணுறேன், அப்படி வச்சுக்கிறியா வச்சுக்கும் ஜட்ஜ் பண்ணி ஓடி ஓடி ஓடு துரத்துட வேண்டியதானே அவனை, அவங்கிட்ட போய் நல்ல பேரு ஐயோ எதை சொல்ல மாதிரி, அறிவுக்கு மீறி பேசக்கூடாது. அப்ப டோன்ட் பி எமோஷனல். 4 பேர் பேசிட்டு இருக்காங்க, என்ன ஆயிடக்கூடாது, எமோஷனல் ஆயிடக்கூடாது. எதை பேசணுமோ அதை மட்டும் பேசு. அவங்களா கேட்டாங்கன்னா நீ எப்படி குழம்பு வைக்கணும் கேட்பேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஹவுஸ் ஒய்ஃப்னா இந்த புளி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு கேட்டாங்கன்னா அதுல நான் எக்ஸ்பர்ட்னா சூப்பரா சொல்லிட்டு திருப்தியோட வர தெரியும். உப்பருப்பு எப்படி வைக்கிறதுனா சூப்பரா சொல்ல முடியும், அதை மட்டும் பேசுங்க. சோ அறிவுக்கு மீறி பேசக்கூடாது. எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது. அதுக்குதான் இங்க பேர் என்ன சொல்றாரு, விருதிங்கிறாரு. அதுக்கும் மனசுல ஒரு உறுதி இருக்கணுங்கிறார். மனதில் உறுதி இல்லாதவர்கள் தான் அறிவை மீறி பேசுவார்கள். பாருங்க, mentally strong person will not open the mouth unnecessarily. mentally weak, fragile mind, unstable mind என்ன பண்ணிட்டே இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாத்துக்க, அறிவுக்கு மீறி பேசுறதாரு, மனதில் தைரியம்
இல்லாத மனம், உறுதி இல்லாத மனம், அமைதி இல்லாத மனம், சாட்டிஸ்பாக்சன் இல்லாத மனம், ஃப்ரெஜைல் மைண்ட், அன்ஸ்டேபிள் மைண்ட், வாக்கு கட்டுப்பாடு அவங்களுக்கு சுட்டு போட கூட வர. சோ வாக்கு கட்டுப்பாடு ஒருத்த அமைதியா உட்கார்ந்துருக்கிறானா எதுவுமே தெரியாம அமைதியா உட்கார்ந்துருக்குங்கிற அர்த்தம் அல்ல. அதிகமா கவனிக்கிறவன் அதிகமா பேச மாட்டான், பேசவே மாட்டான். அதாவது 2 வயசு வரைக்கும் நம்ம எது கத்துக்கிறோம்? பேசி கத்துக்கிறோம். 15 வயசுக்கு அப்புறம் பேசாம இருக்கிறதுக்கு கத்துக்கணும். இட் நீட்ஸ் மோர் டைம். புரிஞ்சுங்களா? சோ எப்பவுமே வாய்ங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு காமிக்கணும், காமிக்க. சோ என்ன பண்ணுங்க, வாய் அடக்கம். அடுத்தது ஸ்லோகத்துக்கு போலாம். தண்டன் யாசக பரம் தானம் காமத்யாக தபக ஸ்மிருதம் ஸ்வபாவ விஜயக சௌரியம் சத்யம் ச சமதர்ஷனம். 4 வேல்யூ சொல்றாரு. தானம், தபக, சௌரியம், சௌரியம்னா தீரம், சௌரியம், சத்தியம். சத்தியம்னா சத்திய பாஷா, இங்க வேற மீனிங் கொடுக்குறாரு. இப்ப தானத்துக்கு அவர் என்ன மீனிங் கொடுக்குறாரு? எந்த பொருள் யாருக்கு வேணுமோ அதை கொடுத்தல் தானம், அதுதான் ஜெனரல் மீனிங். ஆனா இவர் என்ன வேர்டு பண்றாரு? தண்டன் யாசக பரந்தியானம். தண்டன் யாசக, தண்டம்னா தண்டிக்கிறது. இந்த இடத்துல தண்டன் யாசக மற்றவர்களை தண்டித்தல், பரம் தானம் அதை விடுதல், ஞாசம்னா அது விடுதல், மற்றவர்களை தண்டனை துன்புறுத்துதல் அப்படிங்கிறத நீ விட்டுட்டீனா, தண்டனை கொடுத்தல் என்பதை விடுதல். புரிஞ்சுங்களா? தண்டனை கொடுக்கறங்கிறத விடுதல். நானும் யாரையும் தண்டிக்கிறதே கிடையாதுங்க. நீங்க என்ன இதெல்லாம் போய் நமக்கு சொல்லிட்டு இருக்கணுமா என்ன? நான் போய் யாரை தண்டிக்க போறேன்? என் பையன் பிள்ளை தப்பு பண்ணா தண்டிப்பேன், அதை தவிர நான் எங்கேயும் யாருக்கிட்டையும் போக மாட்டேன் அப்படின்னு நமக்கு ஜெனரல் அது படிச்சுல தோணும். நாம என்ன போய் மத்தவங்களை துன்புறுத்துறோன்னு. நல்லா யோசனை பாருங்க. நமக்கு ஒருத்தர் கஷ்டம் கொடுத்திருப்பாங்க, நம்மளை பத்தி ஒருத்தர் தப்பா பேசி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செய்யாத செயலை ஒருத்தர் செஞ்சாங்க, நம்ம செய்யாத செயலை செஞ்சேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், நம்ம பேசாத பேச்ச ஒருத்தர் பேசி, அதுதான் உலகம். நம்மளை சுத்தி ஒரு கூட்டமே இருக்கும். செய்யாத செயலை செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு போது, நீ பேசாத சொல்லை பேசினாயின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நம்மை சுற்றி நம்மளை ரீகிரேட் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் குடும்பத்திலேயே இருக்கும். ஐ வெரி சாரி டு சே பட் இட்ஸ் a fact. நம்ம குடும்பத்திலே நம்மளை டீகிரேட் பண்றதுக்கு ஆட்கள் இருப்பார்கள். அது கணவனா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல அவங்க டீகிரேட் பண்றாங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறும் போது கண்டிப்பா அவங்களும் டீகிரேட் பண்ணுவாங்க. அன்பு இருக்கும். அன்புடன் கூடிய டீகிரேடு, எனிமி என்னது? அன்பில்லாமல் பண்ற டீகிரேடு. இது ரெண்டுக்கு இவ்வளவுதாங்க வித்தியாசம். ஆனா நம்ம இதுல ஏமாந்துருவோம். அன்புடன் டீகிரேட் பண்றது ஒரு மண்டையும் தெரியாது. ஏங்கிறது நம்மதான் அங்க எனிமிங் போது அன்பு இல்லாம டீகிரேட் பண்ணிட்டு இருப்பான். இவ்வளவுதான் வித்தியாசம். குடும்பத்துக்குள்ள நம்மள டீகிரேட் பண்ணுவாங்க. வெரி சாரி டு சே பட் இட்ஸ் 200% ஃபேக்ட். எப்ப உங்களை டீகிரேட் பண்ணுவாங்க? அவங்களை நீ டிஸ்டர்ப் பண்றீங்க. நீங்க ஒண்ணும் பண்ணிருக்க வேண்டாம், நீங்க வாடி வளர்ந்துகிட்டே போங்க. எல்லாத்துலயும் ஏதோ ஒரு விஷயத்துல, நீங்க பணத்திலயோ குணத்திலயோ ஏதோ ஒண்ணு, ஒரு பேர்லயோ புகழ்லையோ ஏதோ ஒண்ணு, வேதாந்த படிக்கிறதுலயோ சாண்டிங் பண்றது ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. சாண்டிங் பண்றது ஏதோ ஒண்ணு நீங்க வளர்ந்துட்டே போறீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆக உள்ள என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. உடனே தேவை டீகிரேட் பண்ணு. 2 வார்த்தை பேசி டீகிரேட் மீன்ஸ் ஒன்லி இன் வேர்ட்ஸ். பிசிக்கலா ஒண்ணும் பண்ண மாட்டான். பண்ணிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழு குழு. நான் சொல்றேன் விட்டுருங்க. let them enjoy the குழு குழு. நீ அப்படி சொன்ன, நீ விட்டுருங்க. let them enjoy that குழு குழு. என்ன டீகிரேட் பண்ணி பேசினால அவருக்கு ஒரு சந்தோஷம், அவளுக்கோ அவருக்கோ அந்த குட்டிக்கு யாரோ ஒருத்தருக்கு வருதுன்னா என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு குழு குழு ஆகிறதுக்கு இன்னைக்கு நானும் சப்ஜெக்டா எடுத்துக்கோ. தட் இஸ் திருதிஹி. அதுக்கு பேரு தாங்க உறுதியான மனம். இப்ப தண்டனை யாரு கொடுப்போம்? இப்ப நாம சொன்னாத சொல்ல செய்யாத செயல ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுக்க, என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? அதாவது ஒன்னா அவ தப்பு பண்ணிட்டான்னு உலகத்துக்கு காமிக்கணும், இல்லைன்னா எல்லாரும் என்னை தப்பா எடுத்துக்குவாங்கன்னு அதை கொண்டு வெளியில சொல்லுவோம். இப்ப நானும் ஒரு பிரதர் அல்லது சிஸ்டர் 2 பேர் இருக்கோம். நான் என் சிஸ்டர் அல்லது பிரதர். இப்ப அவன் என்ன தப்பா சொல்லிட்டான், ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு வச்சுக்க, சிஸ்டர் எனி சிப்ளிங்ஸ்க்குள்ள அதிகமா அந்த பிரச்சனை வரும்.
பண்ணும்போது இப்ப நம்ம 2 பேரும் தனியா ஒண்ணு அவன் நம்மள டிகிரேட் பண்ணிருக்கலாம், நம்ம இல்லாத ஏதோ ஒண்ணு வெளி உலகத்துல நம்ம தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருப்பான். இவங்க மோசம், இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை வந்தோன்ன தம்பி அண்ணனை பத்தி உலகம் ஃபுல்லா தூத்தி எறியறதும், தம்பி பத்தி அண்ணன் தூத்தி எறியது நம்ம கண் கூட பாக்குறோம். ஏன் பனிஷ் அவனை தண்டிக்கணுங்கிற உணர்வு. ஏன் சண்டை வந்து நமக்குள்ள வச்சுக்கூடாதா? அதை போய் ஊர் முச்சுட்டு சொல்லணுமா? ஏன்னு கேட்டு பாருங்க. ஏன் இதை சொன்ன, ஏன் இதை இந்த தம்பி கூட பிறந்தானே எப்ப இப்படி பேசிட்டு இருக்கிறேன்? உலகத்துக்கு எப்படி தெரியும் தப்பு பண்றான்னு? நான் சொன்னாதான் எனக்கு தெரியும். ஏய் உங்க ரெண்டு உனக்கு துரோகம் பண்ணது அவனுக்கு உலகத்துல என்ன தேர் பிசினஸ்? நீ கஷ்டப்பட்டு தப்பு பண்ணிருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. அவங்க தப்பு பண்ணிட்டா நான் ஊர் முச்சுன்னு சொல்றேன்னு எடுக்கிறீங்களே, அது கிவிங் பனிஷ்மெண்ட் டு தட் ஃபெலோ. ஒருத்தர் எனக்கு யாருக்கும் தெரியாம நம்ம 2 பேரும் பேசிட்டு போது நம்மளுக்கு ஒரு தப்பு, நம்மளை பத்தி ஒருத்தர் தப்பா பண்ணிட்டாங்க. அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். இருக்கும்போது அம்மா அப்பா பண்ண மாட்டாங்க வச்சுக்க, மத்த ஏதோ ஒரு உறவோட நம்ம பண்ணும்போது நாம ஏன் அதை மத்தவங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம்? அவர்களை பனிஷ் பண்ணணுங்கிறதா இன்ட்யூஷன். அவன் மானத்தை வாங்கணுங்கிறதா இன்ட்யூஷனே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, கணவனை போய் வெளியில சொல்றது. மனைவி பத்தி கணவன் சொல்றது, கணவனை பத்தி மனைவி சொல்றது, அண்ணனை பத்தி தம்பி சொல்றது, தம்பி பத்தி அண்ணன் சொல்றது, அக்கா பத்தி தங்கச்சி சொல்றது, தங்கச்சி பத்தி அக்கா சொல்றது. இதெல்லாம் என்ன நினைச்சீங்க? இன்டைரக்டா மனசுக்குள்ள உங்களுக்குள்ள வெறி இருக்குது, தண்டிக்கணுங்கிற வெறி. அதை வந்து அப்படி பாலிஸ்டா இதை வந்து நான் சொன்னாத்தானே 4 பேருக்கு பெரிய பங்காளி வீட்டுக்குள்ள போய் சொல்லி வச்சிடணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நான் பங்காளி எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் வாய்ச்சப்படா. எங்கிட்ட பப்பு வேகாது, சாஸ்திரத்துல இந்த பப்பு வேகாது. You indirectly want to punish that fellow. ஏன் அவங்க நீங்க ஹர்ட் பண்ணி விட்டாரு அவரு. ஃபர்ஸ்ட் அவர் ஹர்ட் பண்ணிருப்பாரு நம்மள. அந்த ஹர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தண்டிக்கிறோம். அதத்தான் அவர் சொல்றாரு, அதை விட்டு, இந்த புத்திய விட்டு. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்தா ஊர் முச்சூடு பரப்புறத விட்டு. சம்மந்திக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அப்பா இந்த காலத்துல கோர்ட்டுக்கே போயிடுறாங்க. பிள்ளை கொடுத்தவங்க பையனை கொடுத்தவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுன்னா விட்டுறணும். ஊர் முச்சோட என் சம்மதி இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணிட்டு இருக்கிறவங்கள தண்டிக்கிறதுக்குத்தான் ஒரு மேல் பூச்சை பூசி. ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க பண்ண தப்பெல்லாம் உலகத்துக்கு தெரியணும்ல. தெரிஞ்சு அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்கள தண்டிக்கணும். அவங்க எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்க, அவங்கள தண்டிக்கணும். பறக்கு ஊர் முச்சோடு. ஏது புள்ளையும் வீட்டுல எடுத்துட்டு வந்துட்டு புள்ளையும் வீட்டுல குடுத்துட்டு அவங்கள பத்தி ஊர் முச்சோடு. அது அந்த நம்ம இதுல பாத்தீங்கன்னா பங்காளி வீட்டுல அப்படியே ஈகரா வந்திருப்பாங்க. வாயில இருந்து ஏதாவது சிக்குமா? ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுது, இவ வாயில இருந்து ஏதாவது சிக்குமா? ஏன்னா நம்மளை தாட்டி விட்டு இவங்க படைய இருக்கு. புரியுதாங்க ஏதாவது மண்டையில? அப்ப நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிறோம். ஏன் இந்த புத்தி ஏங்க போய் மாட்டணும்? பனிஷ் பண்ணுங்கிற புத்தி. ஊர் முச்சோடு சம்பந்தி பத்தி பேசுறது, கணவனை பத்தி பேசுறது, அண்ணன் தம்பிகளை பேசுறது, அக்கா தஞ்சிகளை பேசிக்கிறதுங்கிறது தண்டனை. அதை விட்டு யார் நான் சொல்லிங்க, தண்டனை கொடுப்பதை ஞாசம் என்ன விட்டு. அதுதான் என்ன சொல்றாரு? பரம் தானம். நீ இது வரைக்கும் ஆடு கொடுத்திருப்ப, மாடு கொடுத்திருப்ப, கஷேத்திர தானம் பண்ணிருப்ப, வித்யா தானம் பண்ணிருப்ப, எத்தனையோ தானம் பண்ணிருப்ப. இது எல்லாத்தையும் விட கிருஷ்ணர் சொல்றாரு, இதுதான் பரம் தானம். பியூட்டிஃபுல் உத்தவர். ஒருத்தரும் ஆயுசு முடியிருக்குள்ள ஒரு தடவையாவது உத்தவ கீதை காதல கேட்டணும். பகவத்கீதை அதுக்கு நான் அது தப்புன்னா அது இதை விட சிறந்தன்னு கம்பேர் பண்ண விரும்பல. அதை விட இதுல என்ன இருக்கும்? நமக்கு டே டு டே லைஃப்ல நான் எங்க நீ தப்பு பண்றேன்னு வச்சு கொட்டுறதுக்குதான் இங்க உட்காந்துருக்காரு. நாம நினைச்சுக்க என்ன சொல்றோம்? நாம இத்தனை நாள் அப்படியே நினைச்சோம் சம்பந்தி எல்லாம் தப்பெல்லாம் பண்ணிட்டாங்க, ஊர் முச்சு சொல்லி வச்சலாம். இது பிள்ளையும் கொடுத்துட்டு பிள்ளையும் எடுத்துக்கிட்டு அவங்க சம்பந்தி அவங்கள பத்தி ஊர் முச்சு. அல்லது மருமக சிக்குவா பாத்துங்க அவளை. அடாடா அந்த மாமனார் பண்ற கதை, மருமக அப்படி பண்ணனா இப்படி பண்ண. பிரச்சனை இருக்குங்க, எந்த வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கு. எதுக்கு போய் அது வெளியில சொல்றீங்க? வாட் ஃபார்? தண்டிக்கிறக்காகத்தான் சொல்றீங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு உங்க குடும்பத்தை காப்பாத்த நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற போர்வையில் மறைந்திருந்து அவர்களை என்ன போர்வை? என் குடும்பத்தை காப்பாத்துறேன், என் பையனை காப்பாத்துறேன், எங்க தாத்தாவை பாத்துறேன், எங்க குடும்பத்தை எதையோ சொத்தை காப்பாத்துறேன், எதையோ ஒண்ண பண்ணி அந்த போர்வைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது பாப்பம். கோயில வந்து சேண்டா பண்ணலாம்.
எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில 0 பண்ணிட்டு வந்துருவீங்க. அத்தனை புண்ணியம் என்ன ஆயிடும்? க்ஷயமாயிடும். இந்த ஒரு பாப்பம் என்ன ஆயிரும்? ஏன் புண்ணியத்தை இது பாப்பம் தானே, அது என்ன பண்ணும்? புண்ணியத்தை போய் என்ன பண்ணிட்டு வந்துடும்? அழிச்சிட்டு வந்துடும். வேஸ்ட். பக்தியா இருக்கிறது, சாண்டிங் பண்றது, வேதாந்தம் எல்லாமே 0 ஆயிடும். மற்றவங்களை தண்டிக்க கூடாது. பியூட்டிஃபுல். அடுத்தது இது என்ன சொல்லிக்கிட்டே போலாம், அதுக்கு அடுத்து போக ஆரம்பிச்சலாம், டைம் ஆச்சு. காம தியாக. காம தியாக தபக ஸ்மிருதம். ஸ்மிருதம்னா பெரியோர்களால் சொல்லப்படுகிறது, ஞாபகப்படுத்தப்படுகிறது. இது கிருஷ்ண சொல்ல, நான் சொல்லல, எனக்கு முன்னால் வாழ்ந்த பெரியவர்கள் ஸ்மிருதம் இவ்வாறு ஞாபகப்படுத்துகிறார்கள். என்னன்னு? தபகன்னா என்ன தெரியும்? ஆல் சாதனாஸ் இல்லைங்களா? எல்லா ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா நீங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அது என்னதான் தவம். உன்னை அடைவதற்காக இஷ்டப்பட்டு கஷ்டப்படுதல் தவம். இப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்காக தூக்கத்தை கெட்டு எத்தனை கெடுறாங்க? 1 2 உடல் ஆரோக்கியத்தையே கெட்டு எங்க போய் பிடிக்கிறாங்க? பணத்தை போய் பிடிக்கிறாங்க. ஒரு பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும்னா கஷ்டப்படுறாங்க. அது எல்லாமே என்னதான் தவம். அவங்க ஏன்னா இஷ்டப்பட்டு அவங்க ஏத்துக்கிறாங்க அந்த கஷ்டத்தை. சோ அது தவம். இது நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற தவம். இல்ல ஸ்பிரிச்சுவல் பாத்து நீ வந்தீங்கன்னா சம தம உபரம திரிஷா சத்தால என்ன பண்ணி ஆகணும்? நொங்கி நூடுல்ஸ் ஆகிதான் குணத்தை வளர்த்தி கொள்ள முடியும். அதுவும் தவம். ஓகே, இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? காம தியாக. அதாவது பியூட்டிஃபுல்லான இடங்க. ஒரு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னா யூ ஆர் டூயிங் தவம் டு கெட் தட் பணம். ஒரு குவாலிட்டி இவர் என்ன சொல்றாரு? அத அந்த டிசையரே இல்ல, ஒரு பொருளை அடையணும் அப்படின்னா முதல்ல வருவது ஆசை. அந்த ஆசையினால நீ தவத்தை பண்ணி அந்த பொருளை அடையிற. இவர் என்ன சொல்றாரு? அந்த ஆசை எழுது பாத்தியா, இது வந்துங்க பைண்டிங் டிசைன் எடுத்துக்கணும். நான் பைண்டிங் டிசைன் பேசவே கிடையாது. பைண்டிங் டிசைர், என்னை பந்தப்படுத்துகிற ஆசையிலிருந்து விடுபடுதல் தவம். விடுபட முடியும்னு நினைக்கிறீங்க? இட் நீட்ஸ் மோர் நாலேஜ். பைண்டிங் டிசைர் அது நல்லா புரிஞ்சுக்கணும். பைண்டிங் டிசைர். ஏன்னா ஆசை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஒரு மனதில் ஒரு ஏன் இதை சொல்றான்னு சொல்றேன். பைண்டிங் டிசைர்ல விடுபடுவது தவம். இட்ஸ் அ தவம். இப்போ ஏன்னா இப்ப ஆசை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் சொல்றேன் பாருங்க. இப்ப மனதுக்கு ஒரு ஆசை வருது அப்படின்னா அந்த மனம் ஆசைங்கிற உணர்வை விரும்புவது கிடையாது. இட் இஸ் ஹைலி டிஸ்டர்ப் ஆயிடும். ஆசைங்கிற உணர்வு வந்தோன்னே எப்படி ஒரு பொறாமைன்னு வந்தோன்னே டிஸ்டர்ப் ஆகுது, கோபம் வந்தோன்னே டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு பிரைடு வந்தோன்னே டிஸ்டர்ப் ஆகுதோ, அதே மாதிரி ஆசைன்னு உள்ள வந்தோன்னே அந்த அசையாம இருக்கிற குளத்து தண்ணீர்ல ஒரு கல்லை தூக்கி போடுங்க, அது ஆடுதா, அப்படியே அலை மாதிரி போகுதா? அதே மாதிரி மனம் அசையாம இருக்கு, அது வாட்டுக்கு பொட்டாட்ட. ஆசைங்கிற கல்லை தூக்கி போட்டு வச்சுக்கல, ஆட ஆரம்பிச்சிடும். அது மனதுக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னு நான் என்ன பண்றேன்? அகங்காரம். இது மனம் கஷ்டப்படுதா, இதை எப்படி ஸ்டாப் பண்றது? அந்த டன் போறதை எப்படி ஸ்டாப் பண்றது? பொருளை வாங்கி போட்டா அமைதி ஆயிடுமா? பொருளை வாங்கி போட்டுட்டா அமைதி ஆயிடும். சோ நாம எந்த வழி தேர்ந்தெடுக்கிறோம்? அந்த ஆசைப்படுவதை மனம் விரும்புவதில்லை. சொன்ன அகங்காரம் என்ன பண்ணி கொடுக்குது? ஏய், இந்த பொருளை வாங்கி போடு, அந்த அசைவு நின்று போயிடும். நீங்க சோ மனம் எப்பொழுதும் அசையாமல் ஒரு குளத்து நீரை போல இருப்பதற்குத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்டேபிள் மைண்ட், ஹாப்பி மைண்ட், ஸ்ட்ராங் மைண்ட், அதுதான் ஸ்ட்ராங் மைண்ட். நீங்க சந்தோஷனால டடடனாலும் ஸ்ட்ராங் கிடையாது, துக்கத்தினால டடடனாலும் ஸ்ட்ராங் கிடையாது. சோ மனம்ங்கிறது எப்படி இருக்கணும்? குளத்து நீரை பாருங்க, நிறைய இடத்துல கொட்டேஷன் கொடுப்பாங்க சுவாமிஜி எல்லாம். குளத்து நீர் எதை விரும்புது? அசையாமல் இருக்கிறது தான். எப்படி குளத்து நீர் விரும்புதோ அதை போல ஒவ்வொரு மனமும் அசையாமல் இருக்க ஆசைப்படுகிறது. ஆசைங்கிறது வந்தோன்ன அது டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு கோபம் வந்தோன்ன டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு கர்வம் வந்தோன்ன டிஸ்டர்ப் ஆகுது. சோ நீ ஏன் மனம் அப்படி ஆசைப்படுது? என்ன இப்படியே இருக்குன்னு ஏன் ஆசைப்படுது? அந்த மாதிரி இருக்கிற மைண்ட் தான் ஸ்டேபிள் மைண்ட்னு பேரு.
அந்த ஸ்டேபிள் மைண்டு தான் ஹாப்பி மைண்டு. இது புரியறது இல்ல. சந்தோஷத்தை கொண்டாந்து அள்ளி அள்ளி போடு. இன்னைக்கு இதை போய் சந்தோஷம் பண்ணலாமா, அதுல போய் மனதை வந்து டிஸ்டர்ப் பண்றே இருக்கிறோம். ஏன்னா சந்தோஷம் வரும்போது அது என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். அது பிடிக்காது. எந்த மனமும் இறைவனால் படைக்கப்பட்ட மனதனுடைய குவாலிட்டி என்னன்னா, குளத்து நீர் போல இப்படி இருக்கணும். அதுதான் அது பிடிக்கும். அதுதான் அமைதி, அதுதான் ஸ்ட்ரென்த்தும் கூட, அதுதான் சந்தோஷமும் கூட. அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதையும் என்ன பண்ணக்கூடாது, உள்ள விடக்கூடாது. கண்ணு கொண்டாந்து விடும். 5 ஓட்டை இருக்குது. அது கொடையறக்குன்னு என்னென்ன ஓட்டையை வச்சுட்டாரு, கண்ணு கொண்டாந்து, காது, மூக்கு, நாக்கு, தோல் எல்லாம் கொண்டாந்து என்ன பண்ணிட்டே இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். நாம அதெல்லாம் எங்கெங்க எதை வைக்கணுமோ அதை அங்கங்க வச்சுட்டு மனசு எப்படி வச்சிருக்கு தெரியணும். அசையாத ஒரு கிராமத்துல ஒரு காலை ஏர்லி சன்ரைஸ் டைம்ல ஒரு குளத்துல நிறைய நீரோடு, அந்த குளத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளவு அமைதியா, அவ்வளவு கிறிஸ்டல் கிளியர் வாட்டரா, மனம் எப்படி இருக்கு பாருங்க, கிறிஸ்டல் கிளியர். கீழே ஒண்ணு போட்டீங்கன்னா கீழே போய் விழுகிற வரைக்கும் அதை பார்க்கலாம். வித்தவுட் பொல்யூஷன், வித்தவுட் எனி கல்மஷம் ஆஃப் மைண்ட். அப்பதான் அந்த குளத்துக்குள் ஆழத்தில் இருக்கிற வைரம் வைரமா இருந்தாலும் அப்பதான் கண்ணுக்கு தெரியும். எப்போ அசையாம இருக்கணும், கிறிஸ்டல் கீழே கல்மஷம் இல்லாம இருக்கணும் அந்த குளத்து தண்ணி. அப்ப என்ன தெரியும், உள்ள ஒரு வைரம் கிடந்தா கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அதை போல ஆத்மாவில் வெளிப்படுகிற ஆத்ம தத்துவம் என்பது வைரம். அது ஏன் உங்களுக்கு தெரியல? கல்மஷம், டிஸ்டர்பன்ஸ். எட்டி பார்த்தா ஒண்ணும் தெரியாது. என் மனசு உள்ள எட்டி பாருங்க, உள்ள ஆத்மா தெரியுதா என்ன, உணர முடியுதா என்ன? ஏன் முடியல? ஒன்னா உள்ள ஃபுல்லா அழுக்கு, காம குரோதம் மதம் சரி பச்சக்கா பச்சக்கா தெரியாது. சோ அந்த ஏர்லி மார்னிங் டைம், அந்த சன் சூரிய உதய நேரத்துல நீங்க அந்த குளத்தை எட்டி பாருங்க, உள்ள ஒரு வைரக்கல்லை போட்டு இருந்ததுன்னா அது எப்படி ஒரு சின்ன வெள்ளக்கல் கிடைச்சா கூட அது எவ்வளவு அழகா தெரியுதோ, அதை போலதான் என் மனதில் வெளிப்படுகிற அந்த வைரம்ங்கிறது யாரு, இறை தத்துவத்தை என்னால ஏன் பார்க்க முடியல? ஒன்னா சந்தோஷத்தினால, இல்லைன்னா துக்கத்தினால, பத்தாவதுக்கு உள்ள இருக்கிற அழுக்கல என்னது, காம குரோதம். அதனாலதான் என்னுடைய தத்துவத்தை என்னால் புரிந்து கொள்ள, குரு வந்து சாஸ்திரம் வந்து விளக்கி விட்டாலும் என்ன ஆகுது, புரியாததுக்கு காரணம் ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் எனக்கு புரியாததுக்கு காரணம் என் மனதில் இருக்கிற டிஸ்டர்பன்சஸ் அண்ட் ராகத்வேஷாதி கல்மஷங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.